இனியாவோட டான்ஸ் காம்படிஷனுக்கு எல்லாருமே போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, இனியாவோட பேரண்ட்ஸ் எல்லாம் மேடைக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, கோபி இருந்துட்டு ராதிகாவும் கூட்டு போறாங்க. இதனால 3 பேரையும் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, "ஏய் எங்களுக்கெல்லாம் ஒரு அப்பா, ஒரு அம்மா தான். உனக்கு என்ன ஒரு அப்பா, 2 அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண, இத கேட்ட இனியா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுவும் இல்லாத அழவும் செய்றாங்க. "ஏன் டாடி இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்ல, "ஏய் நான் ஒண்ணும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இனியா பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் சண்டை போடுறாங்க. "ஏன் என்ன மட்டும் இப்படி பண்றீங்க? என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கோபி கிட்ட வந்துட்டு, "ஏன் டாடி இப்படி பண்ணீங்க? நான் இப்படி அவமானப்படுறது உங்களுக்கு சந்தோஷமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ராதிகா உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க எனக்கு யாரோ தானே! நீங்க யாரு ஸ்டேஜுக்கு வர சொன்னது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏய் நான் ஒண்ணும் வரல. உங்க அப்பா தான் கூட்டு வந்தாரு" அப்படின்னு சொல்ல, "அவள திட்டாத நான் தான் வலுக்கட்டாயமா கூட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "நீங்க பேசாதீங்க டாடி. அவங்க யாரோ தானே! அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் எங்கூட வந்து இது மாரிலாம் பண்ணணும்? தயவு செஞ்சு நான் அப்பயே சொன்னேன்ல, எங்க அப்பாவ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு" அப்படி இல்ல இத கேட்ட கோபி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிறாரு. "இனி அவன் வயசுக்கு தகுந்த பேச்ச பேசு. இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத. அவங்க உனக்கு அம்மா மாதிரி" அப்படின்னு சொல்ல, "யாரு எனக்கு அம்மா? எனக்கு வந்து அம்மா பாக்கியா தான். நீங்க தான் அப்பா. வேற யாரும் எனக்கு அப்பா இல்ல" அப்படின்னு சொல்ல, சரி, சரி நீ அழாத சமாதானம் இருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, இனியாவ கூட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. பாக்கியா கிட்ட வந்த ராதிகா பார்த்தீங்கன்னா, "என்னால தான் இனியா தோத்தா, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்ல, "நீங்க என்ன பண்ணுவீங்க? கோபி தானே உங்கள கூட்டு போனாரு. இதுல உங்க தப்பு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல இருந்தாலுமே வந்துட்டு நான் வந்துக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி நடந்தது நடந்து போச்சு. இப்ப எப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கணும்" அப்படின்னு சொல்ல, "சரி நம்மலாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாமா? அப்ப வேணா கொஞ்சம் எல்லாரும் வந்து ஒத்துமையா ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல" அப்படின்னு சொல்ல, ட்ரிப்பா நாம எப்படி வர முடியும்? அதுவும் இல்லாத நாம எல்லாரும் ஒண்ணுமா போறது வந்து சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்ல, நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப ஓகேன்னு சொன்னீங்கன்னா, நான் மத்தவங்களலாம் கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி நீங்க ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த கோபி கிட்ட சொல்ல, கோபியுமே வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, "அப்பா நாமெல்லாம் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டி கிட்ட ட்ரிப் போலாம்" அப்படின்னு சொல்ல, "என்னடா ஊட்டிக்கு நாமெல்லாம் வேற சேர்த்து சொல்ற, யார் யாரு நம்ம இருக்கு மட்டும் தானே" அப்படின்னு சொல்ல, "இல்ல ராதிகாவும் வரா. ராதிகாவும் சேர்ந்து எல்லாருமே ஒண்ணா போலாம்" அப்படின்னு சொல்ல, "ஏய் அவ எதுக்கு வரா? அவ இங்க இருக்க பிரச்சனை தாங்காதுன்னு அங்க வேற கூட்டு போய் பிரச்சனை பண்ணுமா" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நம்ம எல்லாரும் ஒத்துமையா ஒண்ணா போயிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்ல, சரி என்னமோ பண்ணு. இப்ப அங்க போய் வந்தா உனக்கு கொஞ்சம் மன அமைதி கிடைக்கணும்னா, தாராளமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொல்லிர்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுமே சொல்ல, எல்லாரையும் கூட்டு பார்த்தீங்கன்னா, கோபி வந்துட்டு ட்ரிப்புக்கு பிளான் போடுறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பாக்கி வந்துட்டு, "நீங்கலாம் போயிட்டு வாங்க. நான் வரல" அப்படின்னு சொல்ல, "ஏய் வா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபி சொல்ல, "நான் என்னாத்துக்கு வரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா, பிடிவாத மாட்றாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு, எல்லாரும் ஒண்ணா போனா சந்தோஷமா இருக்கும்னு தானே கோபி கூப்பிடுறான். "ஏன் வரமாட்டேன்ற?" அப்படின்னு சொல்லிட்டேன். "சரி நான் வரேன். ஆனா வந்துட்டு என்ன அதிகமா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "சரி வா ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ட்ரிப்புக்கு ஊட்டிக்கு போறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோடு போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.